புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக லாட்டரி வியாபாரிகள் உள்ளே நுழைந்து மக்களுக்கு நாங்கள் இலவசம் தருகிறோம் என்று சொல்லி அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றி வருகிறார்கள். அமலாக்கப் பிரிவு துறையால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டவர்கள், வருமான வரித்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள், புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரி ஆளுகின்ற முதலமைச்சர் ஒழுங்காக செயல்படவில்லை. அப்படி என்றால் வியாபாரிகளாகிய நாங்கள் ஏன் புதுச்சேரி அரசியலில் நுழைகிறோம்? எங்களிடம் இந்த ரோடியர் மில்லை கொடுங்கள், 100 கோடி ரூபாய் தொழிலாளிக்கு சேர வேண்டிய சம்பளத்தை நாங்கள் கொடுத்துவிட்டு இந்த மில்லை லாபகரமாக நடத்த இருக்கிறோம் என்று கூறுகிறார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நிர்வாகம் தெரியாதவர் என்று அந்த கோணத்திலே அவர் பேசுகிறார். இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் விவரம் தெரிந்தவர்கள். அவர்களுக்கு எந்த கட்சிக்கு வாக்களித்தால், யாருக்கு வாக்களித்தால் புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இதை நிதர்சனமாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாம் பார்த்தோம். பொருளாதார குற்றம் செய்தவர்கள், அரசியல் வியாபாரிகள் புதுச்சேரி அரசியலிலே வந்து குழப்பத்தை விளைவிக்க நினைக்கிறார்கள். அது எடுபடாது. குறிப்பாக அவர்கள் புதுச்சேரியில் லாட்டரியை கொண்டு வருவதற்கும் மற்றும் அரசு நிலங்களை அபகரிப்பதற்குமான நோக்கத்தோடு தான் இங்கே வருகிறார்கள். இதை புதுச்சேரி மாநில மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், மரியாதைக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள் அந்த லாட்டரி அதிபர் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்தவர் என்று கூறுகிறார். ஆனால் அந்த லாட்டரி அதிபர் ரோடியர் மில் கூட்டத்திலே பேசும் பொழுது நான் எந்த கட்சியும் சேராதவன் என்று கூறுகிறார். இதிலிருந்து முரண்பாடு தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையானது அந்த கட்சியில் உள்ள குளறுபடிகளை சரி செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், 3 சுயேட்சைகள் மற்றும் 3 சுயேட்சைகள், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற 8 சட்டமன்ற உறுப்பினர்கள், 18 பேர்கள் நாங்கள் வெளியில் இருக்கிறோம். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் உள்பட, அதில் எவ்வளவு பேர்கள் அவரோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. 3 பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள், சபாநாயகர் அவர்கள், திரு நமச்சிவாயம் அவர்கள், திரு சாய் சரவணன் அவர்கள் இருக்கிறார்கள். 18 பேர் வெளியே இருக்கிறோம். 13 பேர் தான் இப்பொழுது ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த ஆட்சி ஆட்டம் கண்டு விட்டது. இந்த ஆட்சி பெரும்பான்மை இழந்து விட்டது.
முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் அறிக்கை விட்டிருந்தேன். ஆனால் இதுவரை முதலமைச்சர் ரங்கசாமியிடமிருந்தோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்தோ எந்தவித பதிலும் வரவில்லை. இது ஒரு மைனாரிட்டி அரசு. எந்த தருணத்திலையும் இந்த ஆட்சி கவிழும், அந்த நிலை உருவாகி இருக்கிறது.